அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 2 47ஆம் அத்தியாயம். மழையும் மின்னலும். சிவகாமிக்கு சுய உணர்வு வந்தபோது தான் பாறையில் சாய்ந்து கொண்டு தரையில் உட்கார்ந்திருப்பதையும் சக்கரவர்த்தி தனக்கு அருகில் உட்கார்ந்து ஆசுவாசப்படுத்துவதையும் கண்டாள். பயபக்தியுடன் சட்டென்று எழுந்திருக்க அவள் முயன்றபோது மகேந்திரர் அவளுடைய கரத்தை பிடித்து உட்கார வைத்து வேண்டாம் என்று கூறினார். சற்று முன்னால் தன் காதில் விழுந்த விஷயம் உண்மைதானா அல்லது தன்னுடைய சித்த பிரம்மையா என்று கேட்பவள் போல் மகேந்திர பல்லவரை சிவகாமி இறங்க நோக்கினாள். சக்கரவர்த்தி, குழந்தாய், மாமல்லனுடன் உன்னுடைய அன்பு எத்தகையது என்பதை காட்டிவிட்டாய். அவனுக்கு உன்னால் அபாயம் நேர்ந்தது என்றதும் உன் உணர்வையே இழந்து விட்டாய். இத்தகைய அன்பு நிறைந்த உன் இருதயத்தை நான் மேலும் புண்படுத்த வேண்டியவனாயிருக்கிறேன் என்றார். ஐயோ, இன்னும் என்ன என்று சிவகாமி விம்பினாள். முக்கியமான விஷயத்தை இன்னும் உனக்கு நான் சொல்லவில்லை சிவகாமி. உன்னிடம் ஒரு வாக்குறுதி நான் கேட்கப் போகிறேன். மாமல்லனுடைய சேமத்துக்காக கேட்கப் போகிறேன். நீ மறுக்காமல் தர வேண்டும் என்றார் மகேந்திரர். சிவகாமியின் குழம்பிய உள்ளத்தின் அடிவாரத்தில் ஒரு சிறிது தெளிவு ஏற்படத் தொடங்கியது. சக்கரவர்த்தியின் பேரில் அவளுக்கு ஏற்கனவே இருந்த சந்தேகங்கள் மீண்டும் தோன்றின. இவர் நம்மை ஏமாற்றி ஏதோ ஒரு சூழ்ச்சியில் அகப்படுத்த பார்க்கிறார். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எண்ணினாள். தன்னால் மாமல்லருக்கு அபாயம் நேர்ந்ததாக சற்று முன் சக்கரவர்த்தி கூறியதில் கூட அவநம்பிக்கை ஏற்பட்டது. தன்னை தனிமைப்படுத்தி வைத்துக்கொண்டு எதற்காக இப்படியெல்லாம் இவர் பேசுகிறார்? இவருடைய நோக்கங்கள் என்ன? தலை குனிந்த வண்ணம், மகேந்திர பல்லவா, தாங்கள் சொல்லுவது ஒன்றும் என் மனதில் பதியவில்லை. மாமல்லருக்கு என்னால் அபாயம் நேர்ந்தது என்று சொன்னீர்களே, அது எப்படி என்று கேட்டாள். குழந்தாய், உன் மனதை அதிகமாக வருத்தப்படுத்த வேண்டாம் என்று அதை நான் சொல்லவில்லை. நீயே கேட்கிறபடியால் சொல்கிறேன். காஞ்சியில் உன்னுடைய அரங்கேற்றம் நடந்த 2 நாளுக்கெல்லாம் உங்கள் அரண்ய வீட்டுக்கு நான் வந்தேன் அல்லவா? அப்போது உன் தந்தையிடம் சில விஷயங்கள் சொன்னேன். நீயும் கேட்டுக்கொண்டிருந்தாய். உன்னுடைய கலை தெய்வீக கலை என்றும் அதை தெய்வத்துக்கே அர்ப்பணமாக்க வேண்டும் என்று சொன்னேன். உனக்கு நினைவிருக்கிறதா? சிவகாமிக்கு நினைவு வந்தது. அதை இப்போது எதற்காக சொல்கிறார் என்று அவள் உள்ளம் சிந்தித்தது. முகத்தை நிமிர்த்தாமல் குனிந்த வண்ணம், நினைவு வருகிறது என்றாள். குழந்தாய், தெய்வத்துக்கு உரிமையாக்க வேண்டிய பொருளை மனிதர்களுக்கு உரிமையாக்க முயன்றால் அதனால் தீங்கு வராமல் என்ன செய்யும்? ஏதோ இந்த மட்டும் மாமல்லன் உயிர் தப்பி பிழைத்தது பல்லவ ராஜ்யம் செய்த பாக்கியந்தான். அப்போது சிவகாமி சட்டென்று தலையை நிமிர்த்தி நீர் ததும்பிய கண்களினார் சக்கரவர்த்தியை ஏறிட்டு பார்த்து, பல்லவேந்திரா, தாங்கள் ஏதோ கூடமாக பேசுகிறீர்கள். நான் கல்வி கேள்வியற்றவள், ஏழை சிற்பியின் மகள். என்னை சோதிக்க வேண்டாம் என்று விம்பினாள். மகேந்திரர் அப்போது சிவகாமியின் விரிந்த கூந்தலை அருமையுடன் தடவிக் கொடுத்து அன்பு ததும்பும் குரலில் கூறினார். அம்மா சிவகாமி, உன்னை நான் சோதிக்கவில்லை. உன் தந்தை ஆயனருக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட சிநேகம் என்பது உனக்கு தெரியாதா? அவருடைய மகளாகிய நீ எனக்கும் மகள்தான். கனவிலும் உனக்கு கெடுதல் எண்ண மாட்டேன். உன் தந்தை எப்படி சிற்பக்கலையில் ஈடும் இணையும் இல்லாத பெருமை வாய்ந்தவரோ அதேபோல் நீயும் பரதக்கலையில் சிறந்து விளங்குகிறாய். உன்னுடைய கலைத்திறமை இன்னும் மகோ உன்னதத்தை அடைந்து பரத கண்டம் எங்கும் உன்னுடைய புகழ் விளங்க வேண்டும் என்பது என் மனோரதம். அதற்கு எதுவும் குறுக்கே நிற்கக்கூடாது. யாரும் தடையாய் இருக்கக்கூடாது என்பது என் எண்ணம். அப்படி குறுக்கே தடையாக நிற்பவன் என்னுடைய சொந்த மகனாகவே இருந்த போதிலும் அந்த தடையை நான் நீக்க முயல்வேன். சிவகாமி திடுக்கிட்டவளாய் முகத்தில் அவநம்பிக்கை தோன்ற மகேந்திர பல்லவரை ஏறிட்டு பார்த்தாள். கொஞ்சம் பொறு குழந்தாய், முழுமையையும் சொல்லிவிடுகிறேன். பிறகு உன் இஷ்டம் போல் தீர்மானம் செய்து கொள். சற்று முன் நான் ஏதோ கூடமாக பேசுகிறேன் என்று கூறினாய். உண்மைதான். உன்னிடம் வெளிப்படையாக சொல்வதற்கு சங்கோசப்பட்டு கொண்டுதான் அவ்விதம் கூறினேன். நீ அறிவாளி, ஆகையால் தெரிந்து கொள்வாய் என்று நினைத்தேன். ஆனால் தற்சமயம் உன் மனம் பல காரணங்களினால் குழம்பி போயிருக்கிறது. அதனால் நீ தெரிந்து கொள்ளவில்லை. எனவே நான் சொல்ல விரும்பியதை, உன்னுடைய நன்மைக்காக சொல்ல வேண்டியிருப்பதை பச்சையாகவே சொல்லிவிடுகிறேன். அதனால் உன் மனதிற்கு வருத்தம் நேர்ந்தால் என்னை மன்னித்துவிடு என்று கூறி மகேந்திர பல்லவர் ஒரு பெருமூச்சு விட்டார். அச்சமயம் அவருடைய முகக்குறி மிகவும் கடினமான காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமாகிறவரைப் போல காணப்பட்டது. சிவகாமி மறுபடியும் தலை குனிந்து தரையை பார்த்த வண்ணம் இருந்தாள். ஏதோ ஒரு பெரிய விபரீதத்தை எதிர்பார்த்து
அவளுடைய இருதயம் விம்பிற்று. இடையிடையே 2 சொட்டு கண்ணீர் பூமியில் விழுந்தது. சிவகாமி, கேள். உன் தந்தை கல்லை கொண்டு உயிர் சிலைகளை சமைக்கிறார். அதுபோலவே பிரம்மதேவன் மண்ணை கொண்டு பூலோகத்திலுள்ள சகல ஜீவராசிகளையும் படைக்கிறான். ஆனால் அசாதாரண அழகு படைத்த ஸ்திரீகளை பிரம்மதேவன் சிருஷ்டிக்கும் போது தன்னுடைய 4 கண்களிலிருந்து சொட்டும் கண்ணீரையும் மண்ணோடு கலந்து சிருஷ்டிப்பதாக சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட அசாதாரண சௌந்தரியவதிகளால் உலகத்திலே எத்தனையோ துன்பங்கள் உண்டாகும் என்று பிரம்மதேவனுக்கு தெரிந்தபடியால்தான் அவன் அப்படி கண்ணீர் விட்டுக்கொண்டே அவர்களை படைப்பானாம். குழந்தாய், உன்னை படைக்கும் போதும் பிரம்மதேவன் கண்ணீர் பெருகிக் கொண்டுதான் படைத்தானா என்று நான் சில சமயம் எண்ணுவதுண்டு. அத்தகைய அற்புத சௌந்தரியம் உன் மேனியில் குடிக்கொண்டிருக்கிறது. அது போதாதென்று உலகிலேயே இணையற்ற சௌந்தரிய கலையும் உன்னிடம் சேர்ந்திருக்கிறது. நீ குழந்தையாயிருந்த வரையில் இதெல்லாம் எனக்கு தோன்றவில்லை. ஆயனரைப் போலவே நானும் உன்னை என் செல்வ கண்மணியாக எண்ணி மடியில் வைத்து கொண்டும் தோளில் போட்டுக்கொண்டும் கொஞ்சிக் குழாவி மகிழ்ந்தேன். ஆனால் நீ ஔன்னவ பிராயம் அடைந்த பிறகு உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு, ஐயோ, இந்த பெண்ணால் உலகில் விபரீதம் எதுவும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்ற பச்சாதாபம் உண்டாகும். 2 வருஷத்துக்கு முன்னால் விபரீதத்துக்கு அறிகுறிகள் தோன்றின. குழந்தை பிராயத்தில் உனக்கும் மாமல்லனுக்கும் ஏற்பட்டிருந்த குற்றமற்ற சிநேகம் திடீரென்று காதலாக மாறியதைக் கண்டேன். இந்த தகாத காதலை எப்படி தடுப்பது, உங்கள் இருவருடைய மனமும் புண்படாமல் எப்படி உங்களை பிரிப்பது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த போதே இந்த மகா யுத்தம் வந்தது. நான் அவசரமாக போர்க்களத்துக்கு போக வேண்டியதாயிற்று. நான் இல்லாத சமயத்தில் நீயும் மாமல்லனும் சந்திக்கக்கூடாது என்பதற்காகவே அவன் காஞ்சிக்கோட்டைக்கு வெளியே வரக்கூடாதென்று கண்டிப்பான திட்டம் போட்டுவிட்டு போனேன். குனிந்து கொண்டிருந்த சிவகாமி தன்னை அறியாத ஆத்திரத்துடன் மகேந்திர பல்லவரை ஏறிட்டு பார்த்தாள். கண்ணீர் ததும்பிய அவளுடைய கூரிய கண்களிலே தோன்றிய கோபஜ்வாலை சோவென்று மழை பெய்து கொண்டிருக்கும் போது இருண்ட வானத்தில் பளிச்சிடும் மின்னலைப் போல் ஜொலித்தது. அதனால் ஒரு கணம் தயங்கிவிட்டு சக்கரவர்த்தி பின்னர் தொடர்ந்து கூறினார். சிவகாமி, உன்னையும் மாமல்லனையும் அவ்வாறு பிரித்து வைத்தபோது அதனால் உங்களுடைய நேயம் குன்றிவிடும் என்ற எண்ணம் எனக்கில்லை. காற்றினால் பெரு நெருப்பு கொழுந்து விட்டு கிளம்புவது போல் கட்டாய பிரிவினால் உங்களுடைய காதல் இன்னும் ஜுவாலையிட்டு வளரக்கூடும் என்பதை ஒருவாறு நான் எதிர்பார்த்திருந்தேன். எனவே உங்களுடைய காதலை தடுக்கும் எண்ணத்துடன் உங்களை நான் பிரித்து வைக்கவில்லை. நான் இல்லாத சமயத்தில் மாமல்லனும் நீயும் சந்தித்தால் அதனால் வேறு பெரும் அபாயம் நேரும் என்று என்னுடைய உள்ளுணர்ச்சி சொல்லிற்று. புதையலை பூதம் காக்கிறதென்றும் ஜீவரத்தினத்தை நாகசர்ப்பம் காக்கிறது என்றும் சொல்வார்களே, அதுபோல் கலை பொக்கிஷமாகிய உன்னை காப்பாற்றுவதற்காகவோ அல்லது கபலீகரம் செய்வதற்காகத்தானோ ஏதோ ஒரு மாய சக்தி உன்னை தொடர்வதாக எனக்கு தோன்றியது. அதனாலேயே மாமல்லன் உன்னை நெருங்க முடியாதபடி நான் ஏற்பாடு செய்துவிட்டு போனேன். நான் எதிர்பார்த்தபடியே உங்களை பிரித்து வைத்ததினால் உங்கள் காதல் குன்றாமல் கொழுந்துவிட்டு வளர்ந்தது. இதை மாமல்லன் உனக்கு எழுதிய ஓலைகளினால் அறிந்தேன். என்ன என்று சிவகாமி அளவில்லாத வியப்புடனும் அருவருப்புடனும் சக்கரவர்த்தியை நோக்கினாள். ஆமாம் சிவகாமி, மாமல்லன் உனக்கு எழுதிய ஓலைகள், நீ மரப்பொந்தில் பத்திரப்படுத்தியிருந்த ஓலைகள் என்னிடம்தான் வந்து சேர்ந்தன. அவ்வளவு நீசத்தனமான காரியத்தை நான் செய்ய வேண்டியிருந்தது. எல்லாம் இந்த பல்லவ ராஜ்யத்துக்காகத்தான். குழந்தாய், சாதாரண மனிதர்களுக்கு தர்மம் வேறு, அரச குலத்தினருக்கு தர்மம் வேறு. உன் தந்தையை கேட்டால் இதை சொல்வார். மாமல்லன் ஒரு வியாபாரியின் மகனாகவோ அல்லது சிற்பியின் மகனாகவோ இருந்தால் அவனுக்கும் உனக்கும் நடுவில் நான் ஒரு நாளும் நிற்க மாட்டேன். உங்களுடைய தெய்வீகமான காதலைக் கண்டு நான் களித்து கூத்தாடுவேன். ஆனால் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் நன்மைக்காக உங்கள் இருவரையும் பிரித்து வைக்கும் கொடுமையான கடமை எனக்கு ஏற்பட்டது. சிவகாமிக்கு அப்போது எங்கிருந்தோ அசாத்தியமான தைரியம் பிறந்தது. முகபாவத்திலும் குரலிலும் நிகரில்லாத கர்வம் தோன்ற, பிரபு, எங்களை தாங்கள் பிரித்து வைக்க பார்த்தீர்கள். ஆனால் அரசர்களைக் காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்த விதி எங்கள் பக்கத்தில் இருந்தது. ஏரி உடைப்பையும் வெள்ளத்தையும் அனுப்பி எங்களை இந்த கிராமத்தில் சேர்த்து வைத்தது என்றாள். ஆம் சிவகாமி, ஆனால் உங்களை சேர்த்து வைத்த அதே விதி நான் செய்திருந்த ஏற்பாடு எவ்வளவு அவசியமானது என்பதையும் எடுத்து காட்டியது. இந்த விஷக்கத்தி அதற்கு அத்தாட்சி என்று மகேந்திர பல்லவர் கூறி
மீண்டும் அந்த விஷக்கத்தியை எடுத்து சிவகாமியின் கண் முன்னால் காட்டினார். 47ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. 48ஆம் அத்தியாயம். மகேந்திர பல்லவர் தோல்வி. சிவகாமி வெகுண்ட கண்களுடன் அந்த நாகப்பிடி அமைந்த கத்தியை பார்த்தாள். குரல் நடுங்க, தழுதழுக்க விசித்திர சித்தரை பார்த்து கூறினாள், பல்லவேந்திரா, எந்த பாவியின் கரம் இந்த விஷக்கத்தியை பிடித்து மாமல்லருடைய முதுகில் செலுத்த எத்தனித்தது? கிருபை கூர்ந்து அதைச் சொல்லுங்கள். என்னால் இது நேர்ந்ததாயிருக்கும் பட்சத்தில் என்று மேலும் அவள் பேசுவதற்குள் சக்கரவர்த்தி குறுக்கிட்டார். ஆத்திரப்பட்டு சபதம் ஒன்றும் செய்ய வேண்டாம் சிவகாமி. இந்த பெரும் அபாயம் உன்னால் நேர்ந்ததுதான். ஆனால் நீ அறியாமல் நேர்ந்தது. இந்த கத்தி யாருடையதாயிருக்கும் என்று உனக்கு ஒன்றும் தெரியவில்லையா என்று கேட்டார். இம்மாதிரி கத்தியை நான் பார்த்ததே இல்லை பிரபு. பெயரிலேயே பாம்புடைய மனிதர் ஒருவரை உனக்கு தெரியாதாமா? நாகநந்தியடிகளா என்று சிவகாமி கேட்டபோது அவளுடைய குரலில் வியப்பும் பயமும் ததும்பின. ஆம், அவரேதான். ஐயோ, அவர் எதற்காக மாமல்லரை கொல்ல முயல வேண்டும்? நம்ப முடியவில்லையே. ஏன் நம்ப முடியவில்லை? இதைவிட அதிசயமான பயங்கர துவேஷிகளை பற்றி நீ கேள்விப்பட்டதில்லையா? நாகநந்தி எதற்காக மாமல்லரை துவேஷிக்கிறார்? ஐயோ, காவி துணி தரித்த புத்த பிக்ஷுவா இவ்விதம்? சிவகாமி, புத்த பிக்ஷுவாயிருந்தால் என்ன, யாராயிருந்தால் என்ன? ஸ்திரீ சௌந்தரியத்தினால் புத்த பிக்ஷுவின் மனம் கெட்டுப்போகாதா? விசுவாமித்திரருடைய கடுந்தவத்தையே மேனகையின் சௌந்தரியம் கலைத்து விட்டதே. புத்த சங்கங்கள் சீர்கெட்டு போயிருக்கும் இந்த நாளில் இது என்ன அதிசயம்? என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. நாகநந்தி எதற்காக மாமல்லரை கொல்ல பார்த்தார்? உன்னுடைய சௌந்தரியமாகிய விஷம் பிக்ஷுவின் தலைக்கு ஏறியதனால்தான் அம்மா. வேறு என்ன இருக்க முடியும்? புத்த பிக்ஷுவின் கடின உள்ளத்தையும் உன் மேனி அழகு கவர்ந்தது. மாமல்லருடைய குழந்தை இருதயத்தையும் கவர்ந்தது. ஆனால் நீ உனது தூய உள்ளத்தை மாமல்லனுக்கே கொடுத்தாய். பிக்ஷுவின் துவேஷத்துக்கு அதுதான் காரணம். இந்த பாறையில் நீயும் மாமல்லனும் நேற்று இரவு பேசிக்கொண்டிருந்த போது இதே பாறைக்கு பின்னால் புத்த பிக்ஷு கையில் இந்த விசக்கத்தியுடன் ஒளிந்திருந்தார். கிராமத்துக்கருகில் உள்ள கோயில் வரையில் உங்களை பின்தொடர்ந்து வந்தார். கடவுளின் அருளும் குண்டோதரனுடைய சர்வ ஜாக்கிரதையும் சேர்ந்துதான் மாமல்லனுடைய உயிரை காப்பாற்றின. குண்டோதரனா காப்பாற்றினான்? எப்படி பிரபு? உங்களுக்கும் பிக்ஷுவுக்கும் தெரியாமல் குண்டோதரன் உங்களை பின்தொடர்ந்து வந்தான். பிக்ஷு கோயில் மதில் மேல் ஏறி குதித்த போது இந்த கத்தி தவறி கீழே விழுந்தது. அதை அவன் எடுத்துக்கொண்டான். பிக்ஷுவை நள்ளிரவில் கோயில் மடப்பள்ளியில் விட்டு கதவை தாழிட்டு கொண்டு வந்து எங்களிடம் எல்லா விவரங்களையும் சொன்னான். நாங்கள் வந்து பார்ப்பதற்குள் பிக்ஷு மடப்பள்ளியிலிருந்து மாயமாகிவிட்டார். இவ்விதம் மகேந்திர பல்லவர் சொல்லிய போது சிவகாமியின் முகத்தில் அவ்வப்போது ஏற்பட்ட அதிசயமான மாறுதல்களையெல்லாம் அவர் கவனியாமல் இல்லை. உண்மையில் நாகநந்தியை பற்றி பேச்சு வந்ததிலிருந்து சிவகாமியின் பாதி மனம் இங்கேயும் பாதி மனம் மடத்திலேயும் இருந்தது. மடத்து உள் அறையில் தூண் மறைவில் நாகநந்தி நின்ற தோற்றம் அவள் மனக்கண் முன் வந்து கொண்டே இருந்தது. இன்னும் அந்த பாதக பிக்ஷு அங்கேயே இருப்பாரா? இருந்தால் சக்கரவர்த்தியின் கையில் உள்ள கத்தியை வாங்கி கொண்டு போய் அவரை தன் கையாலேயே கொன்றுவிட வேண்டும் என்று சிவகாமிக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. பல்லவேந்திரா, அப்பா எங்கே? நான் உடனே மடத்துக்கு போக வேண்டும் என்றாள் சிவகாமி. தாயே, என் கோரிக்கையை இன்னும் நீ கேட்கவே இல்லையே. நான் கோரி வந்த வரத்தை கொடுக்கவில்லையே. இப்படியெல்லாம் பேசி ஏன் என்னை வதைக்கிறீர்கள்? சிற்பியின் மகளுக்கு கட்டளையிடுங்கள். கட்டளை இல்லை அம்மா, உன்னிடம் வரந்தான் கோருகிறேன். அதுவும் எனக்காக கோரவில்லை, பல்லவ சாம்ராஜ்யத்திற்காக கோருகிறேன். இந்த சாம்ராஜ்யத்தை பெரும் விபத்திலிருந்து காப்பாற்றும் சக்தி இப்போது உன் கையில் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? மாமல்லனுக்கு ஓலை எழுதி தர வேண்டும். என்ன ஓலை என்று சிவகாமி கேட்டாள். மாமல்லனை நீ விடுதலை செய்வதாக எழுத வேண்டும். உன்னை மறந்துவிடும்படி எழுத வேண்டும். பிரபு, இந்த ஏழை பெண்ணை ஏன் இப்படி சோதனை செய்கிறீர்கள்? மாமல்லரையாவது நான் விடுதலை செய்வதாவது என்னை மறக்கும்படி அவருக்கு நான் எப்படி எழுதுவேன்? நான் சம்மதித்தாலும் இந்த கை சம்மதியாது சுவாமி. சிவகாமி, காஞ்சிக்கு 3 காத தூரத்தில் வாதாபியின் படைகள் வந்திருக்கின்றன. ஆயினும் நான் இங்கே உன்னுடன் வாதாடிக் கொண்டிருக்கிறேன். இதிலிருந்தே என்னுடைய கோரிக்கை முக்கியமானதென்று உனக்கு தெரியவில்லையா? உண்மையை இன்னும் பட்டவர்த்தனமாய் சொல்கிறேன் கேள். வாதாபியின் சமுத்திரம் போன்ற சைனியங்களை எதிர்த்து நிற்பதற்கு வேண்டிய படைபலம் இப்போது பல்லவ ராஜ்யத்திற்கு இல்லை. இந்த நிலைமையில் தெற்கே இருந்து பாண்டியனுடைய பெரும் படையும் பல்லவ ராஜ்யத்தை தாக்க வருகிறது.
நீ மனம் வைத்து என் கோரிக்கையை நிறைவேற்றினால் பாண்டிய சைனியம் பல்லவ சைனியத்துடன் சேர்ந்துவிடும். இரண்டும் சேர்ந்தால் வாதாபி படைகளை வெற்றி கொள்ளலாம். சிவகாமி, பல்லவ ராஜ்யத்துக்கு இந்த மகத்தான உதவியை நீ செய்வாயா? எனக்கும் பாண்டியர் படையெடுப்புக்கும் என்ன சம்பந்தம் பிரபு? பல்லவ ராஜ்யத்துக்கு இந்த ஏழை சிற்பியின் மகள் என்ன உதவியை செய்ய முடியும்? உன் மனதை புண்படுத்த வேண்டாம் என்று பார்த்தால் நீ விடமாட்டேன் என்கிறாய் சிவகாமி. பாண்டிய ராஜகுமாரியை மாமல்லனுக்கு கல்யாணம் செய்து கொள்ளுமாறு தூது அனுப்பினார்கள். அதற்கு மாமல்லன் இணங்காதபடியால் பாண்டியனுடைய சைனியம் நம் மீது படையெடுத்து வருகிறது. கல்யாணம் செய்து கொள்வதாக சம்மதம் தெரிவிக்க வேண்டியதுதான். உடனே பாண்டிய சைனியம் நம்முடன் சேர்ந்துவிடும். நீ மாமல்லனுக்கு விடுதலை கொடுத்தால் அவனை இதற்கு இணங்கச் செய்வேன். என்ன சொல்கிறாய் தாயே? பல்லவ ராஜ்யத்திற்கு உயிர் பிச்சை அளிப்பாயா என்று மகேந்திரர் இறைஞ்சினார். சிவகாமி பூமியில் சட்டென்று உட்கார்ந்து, மாட்டேன் மாட்டேன், என்னால் முடியாது என்று அலறினாள். பின்னர் விம்மிக்கொண்டே, பல்லவேந்திரா, உங்களுடைய கையில் உள்ள விஷக்கத்தியை என் மார்பிலே பாய்ச்சி கொன்று விடுங்கள். தங்கள் குமாரருக்கு விடுதலை கிடைத்துவிடும். பல்லவர் ராஜ்யமும் காப்பாற்றப்படும். ஒரு பெரிய ராஜ்யத்தை காப்பதற்காக ஒரு அபலை பெண்ணை கொன்றால் என்ன? கத்தியை எடுங்கள் பிரபு. தங்களுக்கு தைரியம் இல்லாவிட்டால் கத்தியை இங்கே கொடுங்கள். நானே என் மார்பில் செலுத்திக் கொள்கிறேன் என்றாள். சிவகாமி, நீ ஜெயித்தாய், நான் தோற்றேன் என்றார் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தி. பாறையடியில் மேலே கூறிய சம்பாஷணை நடந்து ஒரு நாழிகைக்கு பிறகு சிவகாமியும் ஆயனரும் மண்டபப்பட்டு கிராமத்தை அடைந்தார்கள். மடத்து வாசலை அணுகியதும் சிவகாமி மிகவும் பரபரப்புடன் முதலில் பிரவேசித்து அறைக்குள்ளே சென்று பார்த்தாள். தூண்மறைவில் பிக்ஷுவை காணவில்லை. மடத்திற்குள் வேறு எங்கேயும் அவரை காணவில்லை. ஏதோ ஒரு சந்தேகம் உதிக்கவே அவசரமாக சென்று தனது ஆடை ஆபரண பெட்டியை திறந்து பார்த்தாள். கையினால் பலமுறை துளாவி பார்த்தாள். ஆடை ஆபரணங்களை எல்லாம் எடுத்து உதறி பார்த்தாள். எப்படி பார்த்தும் சக்கரவர்த்தி கொடுத்த சிங்க முத்திரையுள்ள இலச்சினையை காணவில்லை. அதே சமயத்தில் வராக நதிக்கு அக்கறையில் ரதசாரதி கண்ணபிரானிடம் புத்த பிக்ஷு மேற்படி சிங்க இலச்சினையை காட்டிக் கொண்டிருந்தார். காட்டி தன்னை அவனுடைய ரதத்தில் காஞ்சி மாநகருக்கு விரைவாக அழைத்து போகும்படி கட்டளையிட்டார். கண்ணபிரான் தயக்கத்துடன் அந்த கட்டளையை ஒப்புக்கொண்டு பிக்ஷுவை ரதத்தில் ஏறும்படி கூறினான். இதையெல்லாம் சற்று தூரத்தில் மரங்களின் மறைவில் நின்று சக்கரவர்த்தியும் சத்ருக்னனும் பார்த்து கொண்டிருந்தார்கள். சத்ருக்னன் பாய்ந்து சென்று கண்ணபிரானை தடுப்பதற்கு எத்தனித்த போது சக்கரவர்த்தி அவனுக்கு சமிக்கை செய்து நிறுத்தினார். புத்த பிக்ஷு ரதத்தில் ஏறுவதையும் கண்ணபிரான் வேண்டா வெறுப்பாக ரதத்தின் குதிரைகளை தட்டி விடுவதையும் வீரர்கள் ரதத்தை பின்தொடர்ந்து செல்வதையும் அவ்விருவரும் பார்த்து கொண்டு சும்மா நின்றார்கள். சத்ருக்னுடைய முகத்தில் கோபம் கொதித்தது. சக்கரவர்த்தியின் முகத்திலோ புன்னகை தவிழ்ந்தது. 48ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.